அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026. நமக்கு மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலம்பரை 7:56 கும்பராசியில் இருந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு தான் பயிற்சியாக போறார். இந்த பயிற்சியை முன்னிட்டு நம்ம சிம்மராசி வரைக்கும் வீடியோ கொடுத்தாச்சு. இந்த வீடியோ நம்ம கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா கன்னிராசிக்கு கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு காலம் ஆரம்பம். இது ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும். இந்த 2 ஆண்டுகள் இந்த கண்டகச்சனி எந்த விதத்துல எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது? இந்த கண்டகச்சனினா எல்லோருக்கும் ஒரு விதமான பயம். எந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? சனி பகவான் கண்டிப்பா தீமை செய்வாரா, நன்மை செய்வாரா? அவர் இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை ஸ்தானங்கள்லாம் வச்சு உங்க ராசிக்கு ஒரு அன்னைக்கு உள்ள கோச்சார கிரக நிலையை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். அன்பு உறவுகளே, நம்ம வீடியோ இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து வரும். கன்னிய ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் 7வது பார்வையாகவும் உங்க ராசியை பார்ப்பார். ஒரு கடுமையான இடம் அப்படின்னு சொன்னா சனி பகவானுக்கு கண்டகச்சனி அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். நம்ம ரொம்ப அன்பு உறவுகள் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டது என்னன்னா, அந்த கன்னிராசியில் பிறந்த அன்பு உறவுகள், ஐயா கன்னிராசிக்கு ஏற்கனவே சோதனையாத்தான் இருக்கு, பிரச்சனையும் இருக்கு, அதுவும் திருமண தடை ரொம்ப இருக்கு, திருமண வாழ்க்கை யுத்தமா இருக்கு, தொழில் வாழ்க்கை யுத்தமா இருக்கு, வாழ்றதா என்ன அப்படின்னு யோசனையில இருக்கும். சரி, மனசுக்கு ஆறுதலா ஏதாவது ராசி பலன் சொல்லுவாங்கன்னா கண்டகச்சனி அப்படி எப்படின்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் சந்தோஷத்தையும் இல்லாம ஆக்கிட்டாங்க. நீங்க கண்டிப்பா மனசுக்கு ஆறுதலா சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட கேட்கிறோமங்க ஐயா, கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? அன்பு உறவுகளுக்கு நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, சிவராத்திரியிலிருந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அன்னைக்கு 4 கால பூஜையும் சிவபெருமானுக்கு அப்பனுக்கு அபிஷேகம் செய்தோம். விடிய விடிய ரொம்ப குளிர்ச்சி ஆகிட்டாரு நினைக்கிறேன். நம்மளை கோல்ட் ஆக்கி விட்டு தொண்டையெல்லாம் இறுக்கி பிடிச்சிருந்தார். 2-3 வீடியோ ஷார்ட் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நம்ம பேசுறது இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் சரியாகாம தான் இருக்கு. இருந்தாலும் அன்பு உறவுகளுக்காக நம்ம ஏன்னா மார்ச் 6 இந்த பக்கத்துல வந்துருச்சு இல்லையா, வீடியோ கொடுக்கணும் இல்லையா? ஒரு தைரியமும் மன நம்பிக்கையும் கொடுக்கறதா ஜோதிடம். அந்த மன நம்பிக்கை அவங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்துரும். அப்ப சனி பகவான் 7ஆம் இடத்துல வர்றதுனால நம்ம எந்த விஷயத்துல முதல்ல ஜாக்கிரதையா இருக்கலாம் அதை பத்தி தெரிஞ்சுப்போம். மற்றவங்க விஷயத்துல எப்படி, மற்றவங்களுடைய விஷயத்துல நம்ம தலையிடாம இருப்பது நல்லது. ஏன் தெரியுமா? யாராவது ஒரு விஷயத்துக்காக, பணத்துக்காக, ஒரு ஜாமீன் கையெழுத்துக்காக கூப்பிடுவாங்க. இந்த நேரத்துல நம்ம போய் என்ன பண்ணுவோம்? சரி, பழகினவராச்சே, நண்பராச்சே, சொந்தமாச்சே அப்படி நம்ம கையெழுத்து போடுவோம். நல்ல எண்ணத்தோட தான் இருப்போம். ஆனா அதுவே நமக்கு பாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? அடுத்து யாருக்காவது லோன் விஷயமா இருந்தாலும் இதுதான், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருப்பது நல்லது. மற்றவங்களுடைய உடைமைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. உங்களுக்கு நீங்க போறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, முடிஞ்ச வரைக்கும் நீங்களே போராடி ஜெயிச்சுக்கிறோம். மற்றவங்கிட்ட போய் இப்படி போகலாம், அப்படி போகலாம், குறுக்க போகலாம் அப்படிலாம் போறதை வச்சுக்கிறாதீங்க, வேணாம். அது நமக்கு சஞ்சலத்தை கொடுக்கும். இந்த கன்னிராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கு சஞ்சலம் ஏன் நம்ம தேடி ஏற்கனவே சஞ்சலத்துல போயிட்டு இருக்கும். இன்னமும் மனசஞ்சலம் நமக்கு வேணுமா? வேணாம் இல்லையா? நம்ம வேலை என்ன? நம்மளுடைய பொழப்ப பார்ப்போம். சரி, திருமண தடையா இருக்கே, நான் பொழப்ப பார்க்கிறேன் ஐயா, திருமண தடையா இருக்கு, இந்த வருஷம் நடந்துருமா? கண்டிப்பா நடக்கும். என்னங்க, சனி வீட்டுல 7ல சனி இருந்தா திருமண தடைன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி திருமணம் நடக்குங்கிறீங்க? கண்டிப்பா தடையா உள்ள அன்பு உறவுகளுக்கு நடக்கும். குரு பகவானுடைய வீட்டுல, குரு பகவானுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் வரும்போது கன்னிராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாம
கால தாமதமாக நடக்குமோ நடக்காதோ, அவ்வளவுதானா, நமக்கு பொண்ணு கிடைக்குமா மாப்பிள்ளை கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த அன்பு உறவுகளுக்கு நினைச்சது போல அன்பான கணவன், அன்பான மனைவி, அழகான கணவன், அழகான மனைவி அமைவாங்க. உங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க எந்த விஷயத்துல ஒரு கவனமா இருந்துக்கிறது. திருமணம் ஆயிருச்சு, இல்ல ஆணவங்களா இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உருவாக்கிக்கிறது. ஏழுல சனி பகவான் இருக்காரு. அந்த 2 ஆண்டுக்குள்ள என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா, நட்சத்திரம் மாறுவார். பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்காரு இல்லையா, அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உள்ள போவார். சார பெயர்ச்சி. ஆனா ராசி எங்கதான் இப்ப சார பெயர்ச்சிலாம் இருக்கு இல்லையா, அப்ப ரேவதி நட்சத்திரம் 2 ஆண்டுக்குள்ள இந்த 3 நட்சத்திரம் கடப்பார். 9 பாதத்துக்குள்ள போவார். இந்த நேர காலங்கள்ல கணவன் மனைவி ஒற்றுமை அவசியம். இப்ப ரொம்ப அன்பு உறவுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ராசி அதிபதி பாதகாபதி வீட்டுல இருக்காரு. இப்ப குரு, மீன ராசிக்கு அதிபதி குரு. இப்ப ரொம்ப அன்பு உறவுகளுக்கு, திருமணமானவர்களுக்கு யுத்தமும் பிரச்சனையும், கோர்ட்ல வம்பு வழக்கும் இருக்கும். இது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு. ஏன்னா கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் தான் குரு. குரு இப்போ கன்னி ராசியுடைய இன்னொரு, அந்த ராசிக்கு அதிபதி புதன் கன்னிக்கு, அதுக்கு இன்னொரு ராசி அவருக்கு உண்டு, மிதுனம். அங்க போய் உட்கார்ந்துருக்கார். இது ஒரு மே ஜூன் வரைக்கும் நீடிக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கிக்கிறது. அவசரப்பட்டு கோபத்துல பொறுமை இல்லாம அவசர முடிவு எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை யோசிக்கிற மாதிரி ஆயிரும். ரொம்ப அன்பு உறவுகளுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்பதான் கல்யாணம் முடிச்சோம், பிரச்சனை. விட்டு கொடுத்து போக தெரியாத ஒரு மனப்பான்மை, ஈக்கோ பிரச்சனை இல்லாம வாங்க. கல்யாணம் பண்ணிட்டியே, நீங்க தான் கடைசி வரைக்கும். எப்படி நீங்க தான் உங்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். மற்றவங்க சிரிக்கிறது போல, மற்றவங்க என்னடா கல்யாணம் பண்ணாங்க, என்னடா வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்ற அளவுக்கு வச்சுக்கிறவன். ஏன்னா எல்லாத்துக்கும் கிரகம் தான் அப்படின்னு நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா முட்டாளாயிருவோம். நமக்கு கடவுள் அறிவு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம வாழ்க்கையை சரியா, நம்மளுடைய பயணத்தை சரியா தொடர்ந்து போனோம் அப்படின்னா ஜெயிச்சிருவோம். அதனால சனி வந்துட்டாரு, சண்டை வந்துருச்சு, புரிஞ்சுட்டோம் அப்படின்னு அவர் மேலாம் பழி போடக்கூடாது. அவர் நீதிமான், நன்மை செய்வார். கண்டிப்பா சனி பகவான் நன்மை செய்வார். இல்லாப்பட்டவங்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு இல்ல புக்கு வாங்கி கொடுக்குற, பேனா வாங்கி கொடுக்குற செய்யுங்க, பெரும் புண்ணியம். ஊனமுற்றவர்களுக்கு எத்தனையோ பேர் காலில் கட்டு போட்டு மருந்து மாத்திரை வாங்க முடியாமலாம் இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு பார்வையில பட்டு அவங்களுக்கு ஏதாவது மருந்து மாத்திரைக்கான செலவுக்கு ஏதாவது கொடுங்க, எல்லாம் வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. சனி பகவான் மகிழ்ந்து உங்களுக்கு நன்மை செய்வார். பசியோடு இருப்பவர்களுக்கு தானம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, ரொம்ப விசேஷம். இப்படி எல்லாம் தான தர்மத்தை நம்ம செய்து வந்தோம்னா போதுமான விஷயம். நம்ம வேலை நம்ம வாட்டில் போயிட்டே இருக்கலாம், பிரச்சனைலாம் வராது. பிரச்சனையை உருவாக்காம நம்ம தான் இருக்கணும். அடுத்து ரொம்ப பேர் கேட்டதுன்னா தொழில். கன்னிராசிக்கு தொழில் எப்படி இருக்கும்? தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓஹோ அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகத்தான் அந்த விஷயத்துல நீங்க இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல வந்தா தொழிலுடைய ஸ்தானத்தை விருத்திப்படுத்துவாரா அப்படின்னா விருத்திப்படுத்த மாட்டார். அப்படி புடிச்சு வைப்பார். முன்ன மாதிரி நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. இந்த 2 ஆண்டு காலகட்டம் தான் உங்க தொழில எப்படி கண்ணில் விளக்கண்ணை போட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அது போல தீவிரமாக அக்கறையோடு அது மேல காதல் கொள்ள வேண்டும். இத்தனை மணிக்கு கடை திறக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம வேலைக்கு போகணும், வேலை மீது அக்கறை வேணும். சின்ன பிசுறு கூட ஏற்படக்கூடாது. ரொம்ப பேருக்கு தவறா கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில அவப்பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறா பயன்படுத்துவாங்க நம்ம பேரை. இந்த நேரங்கள்ல தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் சாப்பாடு கடை வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம சாப்பாடு பார்சல் பண்ணுவோம், கவனக்குறைவா இருக்கக்கூடாது. அது ஏதாவது ஒரு கரப்பாம்பூச்சியோ இல்ல முடியோ இருந்து அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி அது பெருசாகும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்கும். இந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுள் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில கவனமா இருக்கு. இப்படி நம்ம கவனமா இருந்து நம்ம தொழிலை நடத்தணும் அப்படின்னா தொழில எந்த பாதகமும் இல்லாம ஜாதகமாக இருக்கும். அதே போன்று நம்ம கல்வி விஷயம், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான எதிர்காலம். இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க இப்ப 2 ஆண்டு காலம் மந்த நிலை உருவாகும். கல்வியில நம்ம ஃபீல்டா போனவங்களுக்கு கொஞ்சம் சுலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏற்கனவே இருக்கும். புக்கே எடுக்க மாட்டாப்பா, படிக்கவே மாட்டாப்பா, எவ்வளவு சத்தம் போட்டுப்பா சொல்றாங்க நம்மகிட்ட அப்பா அம்மாலாம். ஆனா மார்க் மட்டும் வாங்கிடுவார்.
இதான் சனி பகவான். எப்படின்னா ஸ்லோவா இருப்பார், அமைதியா தான் இருப்பார். ஆனா எங்க பாயிண்ட் கரெக்டா முதலத்துக்கு வரணுமோ அங்க வந்து நின்றுவார். என்ன கொஞ்சம் நம்ம வந்து சனி பகவான் ஒரு கண்டகச்சன்ல வரார் அப்படின்னா உடல் பயிற்சி கண்டிப்பா முக்கியம். நம்ம வந்து ஏன்னா உடல்ல சற்று கவனம் தேவை. ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு சிறு குறைபாடுகள் நமக்கு வந்து மறையும். அதே போல வந்து புதுசா வாகனம் வாங்கணும் அப்படின்னா நீங்க அந்த வாகனங்களை நேரம் உங்களுடைய வேலைக்கு பயன்படுத்திக்கிறீங்க. தேவையில்லாத நேரங்கள்ல வண்டி வாகனங்கள்ல சும்மா இரவு நேரங்கள் பயணம் போறது, தலைக்கவசம் இல்லாம பயணங்கள் போறது, பந்தாவுக்கு வண்டி ஓட்டிட்டு போறதுலாம் இந்த நேரங்கள்ல வந்து தேவையில்லாத சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்தும். அதனால நம்ம வந்து வண்டி வாகனங்களை சற்று கவனமாக இருக்கணும். பஸ்ல ஓடி போய் ஏறுறது, ஓடும் போது இறங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. படிக்கட்டுல பயணம் செய்யாது. கன்னிராசியில பிறந்தவங்க நம்ம பேரை பார்க்கிறோம். அந்த பெண்கள்லாம் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து நம்ம டிவியில பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி படிக்கட்டுல கம்பியை பிடிச்சு நிக்காதே, உள்ள போயிரும். பயணம் செய்யும் போது சற்று கவனம், அவ்வளவுதான், போதுமான விஷயம். உணவு முறையில பொறுத்த வரைக்கும் வெளி உணவுகள் சாப்பிடும் போது அதிகமான காரம், எண்ணெய் பொருள் இல்லாம பாத்துக்கிறோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல பால், பசும்பால் கிடைச்சா ரொம்ப நல்லது. பசும் தயிர், அதே போல காய் வகைகள், பழம் அதிகமா சாப்பிடுது. உடல் வந்து உஷ்ணமாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் கோல்ட் ஆறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. எந்த காலகட்டத்தில் எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு பழங்கள் வரும். அந்த பழங்கள் வர்ற நேரங்கள் நல்லா சாப்பிடுங்க. வெயில் காலத்துல இளநீர் குடிங்க. மாம்பழ சீசன் வரும், நல்லா மாம்பழம் சாப்பிடுங்க. பால் குடிங்க, நல்லா தினமும் ஒரு டம்ளர் பால் சாப்பிடும். பேரிச்சம்பழம், தேன் கலந்த பேரிச்சம்பழம், இல்ல தேன் நெல்லிக்காய் இருக்குல்ல, இதெல்லாம் அதிகமா இப்ப சாப்பிடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த 2 ஆண்டு. வேற உடல்ல எந்த பாதிப்பும் வராம சிறப்பா இந்த 2 ஆண்டு காலங்கள் மட்டுமல்லாம தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்லாம் சிறப்பாக இன்பத்தோடு சந்தோஷமா வாழணும். அதான நம்மளுடைய ஆசை. கஷ்டம் இல்லாம, அதே போல வந்து எதிரிகள் பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து மறைய வாய்ப்பு இருக்கு. திருஷ்டி தோஷம் ஏற்படும். அப்படி ரொம்ப உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, அச்சு போல ஒரு திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறீங்க. தொடர்ந்து இருந்தா மருத்துவரை போய் பார்த்துருங்க, அவ்வளவுதான். இடுப்புக்கு கீழே ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். அப்படி கொஞ்சம் வருது, அசால்ட்டா இருக்கக்கூடாது. உடனே மருத்துவரை பார்த்து ஆரம்பத்திலே சரி பண்ணிக்கிறீங்க. படி ஏறும்போது பாத்ரூம் போகும்போது கவனம். ஏன்னா சனி வரும்போது இதைத்தான் செய்வார். லைட்டா சறுக்கி விட்டு கீழே விழுவ, அப்புறம் இடுப்புல வலி, கை வலி, எலும்பு லைட்டா விலகிறது, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் கொடுப்பார் பகவான். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டோம்னா போதுமான விஷயம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அன்பு உறவுகளே, தானம் நீங்க எந்த அளவுக்கு தானம் செய்தீங்களோ அந்த அளவுக்கு பகவான் மகிழ்ந்து நன்மை தருவார். இந்த ஆண்டு கன்னிராசிக்கு அற்புதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று நானும் பகவானை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க, ஃபாலோ பண்ணுங்க. அன்பு உறவுகள், நம்ம கிட்ட ஜாதகம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பரும். நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க பப்ளிக்கா சொல்லிட்டு வரோம், 500 வாங்குறோம். ஒருத்தர் அதை கூட கேட்டார், என்ன சுவாமி 5000 10,000 வரைக்கும் வாங்குறாங்க, நீங்க 500 கரெக்டா சொல்லுவீங்களா அப்படின்னு. அதாவது கம்மியா வாங்கினா இதுதான், இப்படிமா சொல்லுவாங்க. அதனால அன்பு உறவுகளுக்கு நம்ம எவ்வளவு ஜாதகம் பார்த்து கொடுக்குறோம், அவங்க மூலியமா நமக்கு வந்து இன்னும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரே நாள்ல பார்த்தது இப்போ 1 நாள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் எடுத்துக்கிற நேரம். கண்டிப்பா உங்களுக்கு 1 நாள் 2 நாள் ஆனாலும் கண்டிப்பா சரியான முறையில உங்களுக்கு ஜாதகம் கணிச்சு சொல்லப்படும். அன்பு உறவுகளை, நீங்க வந்து உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், டைமும், பிறந்த மாவட்டம் எங்களுக்கு அனுப்புனா போதும். இது ஜாதக கட்டத்துல இருந்தாலும் நீங்க போட்டோ போட்டு எங்களுக்கு அனுப்புங்க. பணம் அனுப்பிட்டு 500 அனுப்புறீங்க, அதை ஜிபே நம்பருக்கு அதை மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க, போதுமான விஷயம். உங்களுக்கு நாங்க ஜாதகத்தை பார்த்து கட்டம் போட்டு எழுதி கொடுப்போம். இந்த பாருங்க, இது போலதான் இருக்கும். இப்படி கட்டம் போட்டு எழுதிட்டு உங்களுக்கு பலனும் வாய்ஸ் ரெக்கார்டா சொல்லிடுவோம். நீங்க கேட்டுட்டு அதுல ஏதாவது குறைபாடுகள் நீங்க மேற்கொண்டு ஏதாவது கேட்கணும்னு இருந்தா நீங்க அதுக்கப்புறம் கேளு. ஆரம்பத்திலே நீங்க எதுக்காக நான் ஜாதகம் பாக்குறேன் அப்படின்னு நீங்க ஆரம்பத்துக்கு சொல்ல வேணாம். சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு. அதனால நாங்க பார்த்து முழுமையா சொன்னதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. அன்பு உறவுகளே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.